కావేరీ జలాల వివాదం మేకేదాటు ప్రాజెక్టు పైన తమిళనాడు శాసనసభలో మాటల యుద్ధం ముదిరింది. సమస్య పరిష్కారం కోసం కర్ణాటక వెళ్తే నా ప్రజల కోసం ఎలాంటి అవమానాన్నైనా భరించేందుకు నేను సిద్ధం అంటూ సీఎం విజయ్ అసెంబ్లీలో చేసిన వ్యాఖ్యలపైన తీవ్ర స్థాయిలో చర్చ జరుగుతోంది. அதனால அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். ఈ తరుణంలో డిఎండికే అధినేత్రి కెప్టెన్ విజయకాంత్ సతీమణి ప్రేమలత సీఎం విజయ్ కి ఊహించని రీతిలో పూర్తి మద్దతు ప్రకటించారు. తమ ముఖ్యమంత్రి కర్ణాటక వెళ్లి అవమానం ఎదుర్కోవడం ఏంటి అని ఆగ్రహం వ్యక్తం చేశారు. మన ముఖ్యమంత్రికి ఏదైనా అవమానం జరిగితే తమిళనాడు చూస్తూ ఊరుకుంటుందా అని నిలదీశారు. ఒకవేళ కర్ణాటకలో అలాంటి పరిస్థితి ఎదురైతే తమతో సహా తమిళనాడు మొత్తం సీఎం విజయ్ వెంటే నిలబడుతుందని స్పష్టం చేశారు. తమిళనాడు ముఖ్యమంత్రిని ఒక్క మాట అనే హక్కు కూడా కర్ణాటకకు లేదని హెచ్చరించిన ప్రేమలత ప్రజల కోసం రైతుల కోసం భయం లేకుండా ముందడుగు వేయాలని రాష్ట్రమంతా ఆయనకు అండగా ఉంటుందని ధైర్యం. அதே மாதிரி இன்னைக்கு காவேரியில இருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு இங்க எதுவும் பெருமைப்படுறது மாதிரி இல்ல. வெறும் உபரி வாட்டர் தான் திறந்து விடப்பட்டிருக்கிறது. காவேரி நமது உரிமை, அதை தர வேண்டியது கர்நாடகாவின் கடமை. இதை யாரும் மாற்ற முடியாது. மேகதாது வருமா வராதா, காவேரியில தண்ணி திறப்பாங்களா திறக்க மாட்டாங்களா, 150 ஆண்டு காலமா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பிரயோஜனம், என்ன தீர்வு கொடுத்துதான் ஆகணும். நீங்க அமைச்சர் அவர்களும் சரி, முதல்வரும் சரி, ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் உங்க பின்னாடி நிப்பாங்க. விவசாயிகளுக்காக, நிச்சயமாக தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ டேக் ஸ்ட்ராங் டிசிஷன். மேகதாது அணை கட்டக்கூடாது. காவேரியில எங்களுக்கான உரிமை தந்துதான் ஆகணும். இல்லைன்னா அது எப்படின்றது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நான் தான் சொன்ன முதல்வர் கர்நாடகா போனோம். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே, போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. நான் என்ன சொல்றேன், ஏன் போக கூடாதுன்றீங்க? எல்லாம் போங்க. யாருக்காக போறாங்க? நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக போறாங்க. போனோம், போய் பேசினாதான் ஒரு தீர்வு வரும். நான் கூப்பிட்டு வரலன்னு அவர் ஈஸியா சொல்லியிருப்பார். பட் அதுவே அவர் முன்னாடி சொல்லிட்டார் வர வேணாம். இதைத்தான் நான் ஒகேனக்கல்ல கூட நான் பேசினேன். ஓகே, உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே வாங்க, பேசுங்க, தீர்வு காணுங்க. 2 ஸ்டேட் மக்களும் நல்லா இருக்கட்டும், 2 ஸ்டேட் விவசாயிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றத நம்ம அன்னைக்கு சொன்னோம். அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரே நிமிஷம், சாரி பேரவை தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அவர் சிஎம் போகணும்னு நினைச்சார். பட் இப்போ அது முடியல. சிஎம் அவர் சொல்றார், பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெடுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு எல்லா மக்களும் துணை நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. எந்த இயற்கையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு அடம் போன ஃபுல் ஆயிடுச்சு, இல்லைன்னா டேம் உடையணும்னு திறந்து விடுறாங்க, இல்லைன்னா திறக்க மாட்டாங்க. உங்க உபரி வாட்டர் எங்களுக்கு வேணாம், எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். அதனால பஞ்சபூதங்கள் அனைவருக்கும் சமம், இயற்கை அனைவருக்கும் சமம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.